தென்னிந்தியாவில் நிகழ்ந்த 5 குண்டுவெடிப்பு சம்பவங்களில் தொடர்புடைய 3 பேரை மதுரையில் தேசிய புலனாய்வு அமைப்பினர் கைது செய்துள்ளனர். மேலும் ஒருவரிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் இருந்து ஆந்திர மாநிலம் சித்தூர், நெல்லூர், கேரளா மாநிலம் கொல்லம், மலப்புரம் மற்றும் கர்நாடக மாநிலம் மைசூரு ஆகிய நகரங்களில் உள்ள நீதிமன்ற வளாகங்களில் குண்டுவெடிப்பு சம்பவங்கள் நடைபெற்றன. சம்பவம் நடைபெற்ற இடங்களில் கைப்பற்றப்பட்ட த பேஸ் மூவ்மெண்ட் என்ற அமைப்பின் துண்டு பிரசுரங்கள், பென் டிரைவுகள் உள்ளிட்டவற்றை ஆராய்ந்த தேசிய புலனாய்வு அமைப்பினர் தீவிர விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் தமிழக மற்றும் தெலங்கானா போலீசார் உதவியுடன் தென்னிந்தியாவில் நிகழ்ந்த 5 குண்டுவெடிப்பு சம்பவங்களில் தொடர்புடைய 4 பேரை தேசிய புலனாய்வு அமைப்பினர் கண்டுபிடித்தனர். அவர்களில் அப்பாஸ் அலி, சுலைமான், சம்சும் கரீம் ஆகிய 3 பேரை மதுரை மற்றும் சென்னையில் தேசிய புலனாய்வு அமைப்பினர் கைது செய்தனர். இவர்களிடம் நடத்திய விசாரணையில் குண்டுவெடிப்பு சம்பவங்களில் ஈடுபட்டதை ஒப்புக்கொண்டுள்ளதாக தேசிய புலனாய்வு அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். அய்யூப் அலி என்பவரிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டவர்கள் வீடு திரும்பவில்லை என்று கைதான 3 பேரின் குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். இந்த போயிட்டு உடனே வர்றமான்னு சொன்னிச்சு, வரவே இல்லை. கேட்டதுக்கு நான் ஒரு 2 மணி நேரத்தில் வர்றேம்மா, ஆஃபீஸ் வேலையாக போயிருக்கேன்னுச்சு. என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி இப்போ தான் 15 நாள் ஆகுது. அது வீட்டில் தான் இருக்கு, வேறு எங்கேயுமே போகவே இல்லை. வேணுங்கன்னு இவங்க கேஸ் போட்டு இப்படி என் பிள்ளைய கூட்டிகிட்டு போயிட்டாங்க. சாயந்தரம் 7 மணிக்கு தொழுக போயிட்டு வரேமான்னு சொல்லி கீழே இறங்க, நானும் அவனு மற்ற கீழே இறங்கணும். இவன் இங்கிட்டு போனால் நான் இங்கிட்டு போனேன். அதுக்கப்புறம் வருவான்னு உட்காந்துக்க, வரவே இல்லை வீட்டுக்கு. காலையிலையும் ஃபோன் அடித்தேன், எடுக்கவே இல்லை. இந்த மாதிரி சும்மா விசாரிக்கிறதுக்கு தான் கூப்பிட்டு போயிருக்கோம், விட்டுருவோம், காலையில் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. எங்கேருந்து வந்திருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, எதுக்காக கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்டால் அதை பற்றி எந்த தகவலும் சொல்லலை. சட்டை கூட போடல, வெறும் பனியன் மட்டும்தான் போட்டுருந்தாப்புல. அந்த பனியனோட தரன்னு இழுத்துட்டு போயிருக்காங்க, ஒன்றுமே சொல்லாமல். கைது செய்யப்பட்ட சுலைமானுக்கு வெடிகுண்டு சம்பவத்தில் முக்கிய தொடர்பு உள்ளதாகவும் அவர் சென்னையில் உள்ள ஒரு சாப்ட்வேர் நிறுவனத்தில் பணிபுரிந்ததாகவும் தேசிய புலனாய்வு அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். இதேபோல் கைதான அப்பாஸ் அலி சிறிய நூலகம் நடத்தி வருவதாகவும், பெயிண்டர் வேலை பார்த்து வருவதாகவும், மற்றொரு நபரான கரீம் கோழிக்கறி கடை நடத்தி வருவதாகவும் தேசிய புலனாய்வு அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். கைதான 3 பேரிடமிருந்து கம்ப்யூட்டர், ஹார்ட் டிஸ்க், செல்போன் உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட 3 பேரும் மதுரை, சென்னை நீதிமன்றங்களில் ஆஜர்படுத்தப்பட்டு பின்னர் பெங்களூருவில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார்கள் என்று தேசிய புலனாய்வு அமைப்பு தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்டுள்ளவர்கள் தனி குழுவாக இயங்கி வந்ததாகவும், விசாரணைக்கு பின்னரே அவர்களுக்கு அல்-குவைதா அமைப்புடன் தொடர்பு உள்ளதா என்பது குறித்து தெரியவரும் என்று தேசிய புலனாய்வு அமைப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன.